ஸோ ஹலோ கைஸ், நான் தான் அவங்களோட ஜூன் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த MP5 பேரஃபல் ஸ்கின் நேற்று ஸ்பின் பண்ணியிருப்போம். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி கிடையாது, இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஐடி. அவங்களுக்கு தான் நம்ம ஸ்பின் பண்ணி கொடுக்க போகிறோம். நேற்று நமக்கு பட்டை போட்டு அமுச்சு விட்டாங்க. பார்த்தீங்கன்னா 111 டோக்கன் கரெக்டாக 111 வந்து நின்றுச்சு. திரும்ப வந்து ஒரு 600 டைமண்ட் டாப்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நமக்கு ஏதாவது கிடைக்குமா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. இதே மாதிரி ஒரு 8-10 கொடுத்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போய் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு வந்துடுவோம். எப்பவும் போல சில ட்ரிக்ஸ்லாம் நம்ம பண்ணுவோமே. அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயில் ஒரு ஸ்பின் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த ஒரு MP5 பேரஃபல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விட்டுருக்காங்க. இப்போ வந்து இதை ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க. இது நீங்கள் டோக்கன் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிறது பெட்டரான விஷயம் நான் சொல்லுவேன். இது யாரும் ஸ்பின் பண்ணாதீங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 2000 டைமண்ட் கிட்ட தான் இதுக்கு ஆகுது. இப்போ 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு ஓகே தான், பட் 5-10 விழுந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 9 டோக்கன் இந்த டைம் கொடுத்துருக்காங்க. ஸ்பின் பண்ணும்போதே கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். அடுத்த ஈவெண்ட்க்கு அந்த டோக்கன்லாம் வச்சுக்கலாம். பட் கரீனாக்காரன் தான் கல் நெஞ்சக்காரன் ஆச்சு, என்றைக்குமே நமக்கு தரவே மாட்டான். கேரக்டர்லாம் மாற்றிட்டு வந்துட்டேன். இப்போ 250 டைமண்ட் நமக்கு காலி ஆகிடுச்சு. 350 டைமண்ட் கிட்ட தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 8 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். இன்னும் நமக்கு வந்து ஒரு 14 டோக்கன் தான் தேவைப்படுது. ஸோ கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு அப்புறம் கோல்ட் ராயில் ஒரு ஸ்பின் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்படியே 10 டோக்கனாக கொடுத்துட்டா கூட ஒரே இதில் முடிஞ்சிடும். மிச்ச டோக்கன்லாம் அப்படியே வச்சுக்கலாம், இல்லைன்னா மிச்ச டைமண்ட் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ வாங்க 90 டைமண்ட்க்கு ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். கிட்டு 4 தட்டிட்டு அப்புறம் ஸ்பின் பண்ணுவோம். இப்போ என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஐயோ என்ன கம்மியாக கொடுக்குறானுங்க, இதுக்கு முன்னாடியே பரவாயில்ல போல. எப்பவும் சொல்கிற மாதிரி தான் கைஸ், மற்றவங்களுக்கு கிடைக்குதுன்னு அந்த ட்ரிக்கை நாம பண்ணோம்னா நம்ம கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கிடைச்சதுன்னு மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்க இது பண்ணால் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நமக்கு ஒரு 8 டோக்கன் தான் தேவைப்படுது. 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். நல்ல மனசு பண்ணி எப்படியாவது கொடுத்துருங்கடா. கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. 9 டோக்கனாக கொடுத்துட்டாங்க. அப்பா போதும், மொய் வச்ச மாதிரி ஒரு டோக்கன் எச்சா இருக்குது. சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கலன்னா அந்த ஒரு பேரஃபல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் நம்மள்கிட்ட கொஞ்சம் டைமண்ட் இருக்குது, அது நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம். கிடைச்சா நமக்கு லக்கு தானே. ஸோ ஸ்பின் பண்ணி பார்த்துட்டு கிடைக்கவே இல்லாத பட்சத்தில் நம்ம போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணோம், நமக்கு ஒன்றுமே கொடுக்கல. 6 டைமண்ட் குச்சி 6 டோக்கன் கொடுத்து அமுச்சு விட்டாங்க. இப்போ சிங்கிள் ஸ்பின்னாக பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. மனசாட்சியே இல்லாதவன் ஒரே ஒரு கண்ணாச்சி கொடுத்துருக்கலாம். இவ்வளோ டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கோமே. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக 20 ஸ்பின் பண்ண போகிறேன். அதாவது 20 டைமண்ட்க்கு ஒரே ஒரு ஸ்பின் பண்ண போகிறேன். என்ன கொடுக்குறாங்கன்னு ஒரே ஒரு டோக்கன் கொடுத்து அமுச்சு விட்டா நல்லாவே இருக்க மாட்டானுங்க. நம்ம தலையெழுத்து எப்பவும் போல் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுக்கணும். எல்லாம் பார்த்தீங்கன்னா 225 டோக்கன் கொடுத்துருக்காங்க. பேரஃபல் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 2-3 இது ஒரு 150 டோக்கனுக்கே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு 2 இது பார்த்தீங்கன்னா 225 டோக்கன் 200 டோக்கன் தான் இருக்குது. ஸோ நம்ம பேரஃபல் இப்போ எடுத்துருவோம். அந்த ப்ளூ கலர் பேரஃபல் தான் வந்து சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஆசைப்படி அதுவே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் போட்டுருவோம். அதோட பவர் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், அப்புறம் மைனஸ் ரீலோட் ஸ்பீடு. ஸோ இந்த ஈவெண்ட் நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைமண்டில் கிடைச்சதுன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம 20K சப்ஸ்கிரைபர் போக இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு பையனாக இருந்தால் ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.